السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. ادعوا ربكم تضرعا وخفيا إنه لا يحب المعتدين. قال نبينا صلى الله عليه وسلم: اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இரலகத்தலைவர் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இறுதி மூச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு பிரிவதற்குண்டான தௌஃபீக்கையும் தந்தருள் புரிவானாக. நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக. ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள் சிரமங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1448வது ஹிஜ்ரி ஆண்டு இது. 2வது மாதமான சஃபருடைய மாதம் பிறை 2 முதலாவது ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, இன்றைய தினத்தில் நமக்கு மத்தியில் ஒரு சின்ன முதாக்கரா. எல்லா இடங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி, எந்த செயல்களை செய்தாலும் நம்ம கடந்த ஜும்மாவிலிருந்து இந்த ஜும்மா வரைக்கும் உண்டான இந்த 7 நாட்கள் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்னு சொன்னால், இறைவனை எப்படிலாம் புகழலாம், எப்படிலாம் புகழணும் என்பது சம்பந்தமான செய்திகளை நாம் ஒவ்வொரு நாள் ஃபஜ்ர்லையும் நாம் பார்த்துக்கிட்டு வந்தோம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டியும் கூட ரப்பை புகழணும் அப்படிங்கிறத நாம் அதுல இருந்து தெரிந்து கொண்டோம். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகளை நமக்கு சொல்லி தர்றாங்க. ஆனா எல்லா செய்திகளிலும் இறைவனை நினைத்து பார்க்க சொல்லித்தான் எல்லாமே இருக்கு. அந்த அடிப்படையில் இறைவனை எப்படியெல்லாம் நினைக்கணும், எங்கெங்கெல்லாம் நினைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பட்டியல் போட்டு தரும் பொழுது அருமையாக சொல்லுவாங்க. ஒரு அரசன் கேட்டானா, இருக்கிறதுலே ஆகப்பெரிய சுகம் எது அப்படின்னு கேட்டானா, எல்லாருக்கும் சுகம் அப்படிங்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? அரசே, என்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு இன்னைக்கு வரணும் அப்படின்னு சொன்னாராம் அந்த மந்திரி. அவர் அன்னைக்கு சாப்பிட போனாரு. நல்லா மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் இருந்த ரூம்பை வெளிப்பக்கமா பூட்டு போட்டு மந்திரி வெளியே போயிட்டார். சாயங்காலம் வரைக்கும் வந்து திறக்கல. அரசருக்கு ரொம்ப நல்ல அருமையான விருந்து, நல்லா சாப்பிட்டுட்டாரு. குறிப்பிட்ட நேரத்துல பாத்ரூம் போகலன்னு சொன்னா ரொம்ப சங்கடமா போயிரும் இல்லையா? அதனால ரொம்ப அரசர் கதவை தட்டி, சீக்கிரம் திறப்பா, நான் பாத்ரூம் போகணும்னு சொல்லி ரொம்ப அரசர் வேகமாக கதவை தட்டுகிறார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கழிச்சு மெதுவா மந்திரி கதவை திறந்து விட்ட உடனே வேகமா பாத்ரூமுக்கு ஓடுறாரு அரசர். போயிட்டு வந்து வாசல்ல நிற்கும் போது அந்த மந்திரி கேட்டாரா, உலகத்திலேயே சிறந்த சுகம் எது அரசரேன்னு கேட்டாராம். அந்தந்த நேரத்துக்கு தகுந்தால் போல் சுகம் அப்படிங்கிறது மாறும்.
அந்த நேரத்துல அரசருக்கு எது சுகமா தெரியும்? உலகத்திலேயே சிறந்த சுகம் வயிற்றுக்குள்ள இருக்கிற கழிவுகளை வெளியே அகற்றுறதுதாங்கிறத அந்த நேரத்துல அவர் புரிஞ்சுக்கிட்டார். இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரி குறிப்பிட்ட நேரத்துக்கு நல்ல எல்லா நேரமும் இது போன்ற அவசர காலங்களிலும் கூட, அவசரமா ஒருத்தன் பாத்ரூம்குள்ள போறோம் அப்படின்னு சொன்னா கூட அங்கேயும் கூட நீ இறைவனை நினைத்து விட்டு உள்ள போ அப்படிங்கிற செய்தி நமக்கு சொல்லி தர்றான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி. இறைவா, கெட்ட ஆண் பெண் ஷைத்தான்களின் தீங்கை விட்டு உன்னிடத்துல நான் பாதுகாவல் தேடுகிறேன் சொல்லிட்டு தான் உள்ள போகணும். அப்ப எல்லா இடங்களிலும் மனிதனை எதுக்காக அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அப்படிங்கறத பத்தி அல்லாஹ்வே குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுவான். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ. ஜின்னு இனத்தையும் மனித இனத்தையும் நான் படைக்கவில்லை இல்லா லியஅபுதுன், என்ன வணங்குறதுக்காண்டியே தவிர நான் படைக்கல. வணங்குறதுக்காண்டி மட்டும்தான் படைச்சிருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம என்ன எல்லா நேரமும் வணங்கிக்கிட்டேவா இருக்கிறோம்? ஆனால் எல்லா நேரமும் வணங்கக்கூடிய நிலையில் ஆகுவதற்குண்டான சூழல்களைத்தான் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. எல்லா இடங்களும் கழிவறைக்குள் போகும் பொழுதும் கூட நீ ரப்ப நினைச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த அந்த வாக்கியங்கள், அந்த துஆக்களை சொல்லிட்டு நம்ம உள்ள போகும்போது ரப்ப நினைச்சுக்கிட்டே இருந்த கூலி உனக்கு கக்கூஸ்குள்ள போயிருந்தாலும் கிடைக்குங்கிறத தான் நமக்கு அந்த துஆ சொல்லி தருகிறதா இல்லையா? கெட்ட ஆண் பெண் ஷைத்தான்களின் தீங்கை விட்டு ரப்பே உன்னிடத்துல நான் பாதுகாவல் தேடுகிறேன். இதுல பிஸ்மில்லா அப்படிங்கிறத முன்னாடி சேர்த்துக்கிறது. வெறும் பிஸ்மில்லாங்கிறதும் ஒரு ஹதீஸ்ல தனியா வருது, இந்த துஆவும் ஒரு ஹதீஸ்ல தனியா வருது. நமக்கு இமாம்கள் பெருமக்கள் சொல்லி தருவாங்க, ரெண்டையும் சேர்த்து சொல்லிடணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி. புரியுதுங்களா? அப்ப எல்லா இடங்களுக்கும் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அருமையான வழிகாட்டுதல்களை நமக்கு என்ன செய்யறாங்க? சொல்லி தர்றாங்க. கண்ணியமானவர்களை, அந்த அடிப்படையில மனிதன் அடுத்த சுகம் அப்படின்னு சொன்னா தன்னுடைய மனைவியோடு இல்லறத்தில் இருக்கக்கூடிய சுகம்ங்கிறது மறக்க முடியாத சுகம். அப்படித்தானே? உலகத்திலேயே சிறந்த சுகம் அப்படின்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட சில மணி நேரங்கள், சில மணித்துளிகளை நாம் சொல்ல முடியும். அந்த நேரத்திலும் கூட ரப்ப நீ மறக்காத அப்படிங்கறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. சுப்ஹானல்லாஹ். எவர் ஒருவர் கான யஊது பஅத அஹ்லிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ்ல, அந்த கிதாப்ல அந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படிப்பட்ட நேரத்துல கூட நாம துஆ செய்யணும்னு சொன்னா மனைவியோடு இல்லறத்தில் தனித்து இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட துஆ செய்யணும் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. எவர் ஒருவர் அந்த நேரத்திலும் கூட இப்படி துஆ செய்வாரோ, அது அருமையான துஆ. அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான், அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான். அங்கேயும் பாருங்க, எப்படி கக்கூஸ்குள்ள போகும்போது நாம ஷைத்தானுடைய அவனை விட்டு எப்படி பாதுகாப்பு தேடிட்டு போறோமோ அதே மாதிரி உண்டான விஷயத்தை என்ன செய்யறாங்க? மனைவியோடு நீ அந்த இல்லறத்தில் ஈடுபடும் பொழுதும் அந்த துஆவை நீ சொன்னேன்னு சொன்னா உனக்கு உண்டான பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதாவது அந்த அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான் வ ஜன்னிபு ஷைத்தான மா ரஸக்தனா. சுப்ஹானல்லாஹ். இறைவா, ஷைத்தானுடைய தீங்குதலை விட்டு எங்களை காப்பாத்திரு, எங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைக்கும் ஷைத்தானுடைய தீங்குதலை விட்டு பாதுகாப்பு கொடு அப்படின்னு துஆ செய்யறாங்க. துஆ செய்ய சொல்லி தர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த துஆ இந்த ஹதீஸை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் அந்த நேரத்திலும் இறைவனை மறக்காமல் எவர் இப்படி ஞாபகம், இந்த வார்த்தைகளின் மூலம் ஞாபகம் கொள்வாரோ, சப்போஸ் அந்த தொடர்பில் அந்த கணவன் மனைவியினுடைய அந்த சேருதலில் அவர்களுக்கு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தை ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் இல்லாமலேயே இருக்கும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி தர்றாங்க. இன்னைக்கு என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்கான், என்னுடைய பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், என்னுடைய மக என் பேச்சை கேட்க மாட்டுக்கு, தேவையில்லாத ரீல்ஸுகள் எல்லாம் யூடியூப்கள்லையும் இன்ஸ்டாகிராம்கள்லையும் என்னுடைய பிள்ளைகள் பதிவேற்றம் செய்கிறது அப்படிங்கிற அந்த புலம்பலுக்குண்டான காரணம் எங்கிருந்து ஆரம்பிக்குங்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களை, எல்லாம் நம்மகிட்ட இருந்து தான் அது என்ன செய்யுது, வெளியே வருது. இப்ப நாம் எந்த நேரங்களில் எப்படி நடந்து கொள்ளணுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியான வழிகாட்டுதல்களை சொல்றாங்க.
ஆனால் அந்த நேரத்துல கூட நாம் என்ன செஞ்சிடறோம், ரப்பிட்ட கேட்கறதுக்கு நாம தயங்குறோம்னா இல்ல, சைத்தான் மறக்கடிச்சிடறான். என்னைய விட்டு நீ பாதுகாப்பு தேடுறியா, அது எப்படிப்பா, அந்த விஷயத்தை தான் நான் முதல்ல மறக்கடிப்பேன் அப்படிங்கிறத ஷைத்தான் என்ன செய்கிறான்னா, ஒவ்வொரு இடங்களிலும் எங்கெங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்களோ அங்கெல்லாம் அவனுடைய வேலைகளை அவன் என்ன செய்வான், தெளிவாக செய்து காட்டுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு குடியிருப்பதற்குண்டான வீடை தேர்ந்தெடுத்தாலோ அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டி துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலோ அல்லது நல்ல வாகனத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலோ இப்படி துஆ செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. இஷ்தரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே இப்படி செய்வாங்க. அதாவது அந்த துஆக்களை நமக்கு ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்லி தரும்போது, இறைவா இதனுடைய தீங்கை விட்டு உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எல்லா இடத்துலையும் வாகனத்தை வாங்கினாங்கன்னா அந்த வாகனத்தினுடைய நெற்றியில கை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதுவாங்களாம். அந்த ஹதீஸ்களுடைய விளக்கங்கள்ல பெருமக்கள் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி மனைவி நிக்காஹ் முடித்த உடனே கணவன் மனைவி முதலில் அவர்களுடைய அந்த தொடுதல் எங்க இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லும்போது இந்த ஹதீஸினுடைய விளக்கங்களில் பெருமக்கள் சொல்லி தருவாங்க, பெண்ணினுடைய நெற்றியில கைய வச்சு கணவனாகிய அந்த மணமாப்பிள்ளை இந்த துஆவை சொல்லணுங்கிற செய்தியை சொல்லி தருவாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ள புது வீடு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ராகத்துக்காக எப்பொழுது அந்த வீட்டுக்குள்ள போனாலும் மன நிம்மதி வரக்கூடிய வீடாக அந்த வீடு ஆகணுமா, அந்த வாகனத்துல பயணிக்கும் பொழுது அந்த வாகனம் நமக்கு நிம்மதி தரக்கூடியதாக, நல்ல மைலேஜ் தரக்கூடியதாக, ஆக்சிடென்ட் ஆகாத வாகனமாக அது ஆகணுமா, வீட்டுக்குள்ள போனா மனைவியினுடைய அந்த இன்பம், மனைவியினுடைய அந்த சுடுசொல்கள் எல்லாம் இல்லாமல் அந்த மனைவி நம்மளுக்கு அமையணுமா, இந்த துஆவை நாம சொல்லிக்கணுங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய துவக்கத்தில் சொல்லி தர்றாங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக கைரஹா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா. ஒருமையா சொன்னா இன்னி அஸ்அலுக, பன்மையாக ஓதணும்னு சொன்னா இன்னா நஸ்அலுக. இப்ப மணப்பெண் வீட்டுக்கு வரும் பொழுது அந்த கைய மணப்பெண்ணுடைய தலையில வச்சு நம்ம அந்த துஆவை ஓதுறோம்னா நம்மளுடைய குடும்பம் மொத்தத்திற்காக வேண்டி நாம் துஆ செய்வது போன்று பன்மையாகவும் துஆ செய்யலாம், ஒருமையாகவும் துஆ செஞ்சுக்கிடலாம். அந்த ஒருமை பன்மைங்கிறது அப்புறம், ஆனா அந்த துஆ செய்யறத மறக்காம நாம பார்த்துக்கிடணும் கண்ணியத்திற்குரியவர். ஆனா இன்னைக்கு எப்படின்னு சொன்னா, நிக்காஹ் ஆய் முடிக்குதோ இல்லையோ கணவன் மனைவியை ஒன்னா உட்கார வச்சு வளைச்சு வீடியோ எடுக்கிறோம்னா இப்படி நில்லு அப்படி நில்லுன்னு சொல்லி கையெழுத்து போடுற அந்த இடங்கள்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூழல்கள் எல்லாம் எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்னாங்களோ அதை மறைப்பதற்குண்டான, அதை மறக்கடிப்பதற்குண்டான வேலைகள் தான் எல்லா இடங்களிலும் நடைபெறுகிறது அப்படிங்கறத நாம் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது கண்ணியத்திற்குரியவர்களை. நாம அந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இப்படி துஆ செய்ய சொல்றாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா. அதுல வர்றது ஹான்னு தான் வருது, அது பெண்பால் அப்படிங்கிறதுனால அந்த வாகனத்திற்கும் அது பொருந்தும், வீட்டிற்கும் பொருந்தும், வரக்கூடிய மனைவியாக இருப்பவளுக்கும் அது பொருந்தக்கூடிய அருமையான வாசகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. நம்மளும் எந்த வீட்டுக்கு போனாலும் துஆ செய்ய சொன்னாங்கன்னா இந்த துஆ மட்டும் நம்ம 3 தடவை ஓதுவோம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ நஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா. இறைவா இந்த பெண்ணின் மூலம் கிடைக்கக்கூடிய, இந்த வாகனத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய அல்லது இந்த வீட்டின் மூலம் கிடைக்கக்கூடிய நலவுகளை மாத்திரமே உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். இதன் மூலம் ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கிற இந்த துஆவை சொல்லணுங்கிறத இந்த 3 இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க கண்ணியத்திற்குரியவர்களை. இப்படி துஆ செய்யறது சம்பந்தமாக ஏராளமான விஷயங்கள் நமக்கு என்ன செய்யுது, ஹதீஸ்கள்ல நமக்கு சொல்லி தரப்படுது. எந்த இடங்களில் எல்லாம் நாம் இறைவனை மறப்போமோ, இப்போ புது வீடு கட்டுதல் அப்படிங்கக்கூடிய தமிழ்ல பழமொழி கூட சொல்லுவாங்க, அப்படிதானே, என்ன வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ரொம்ப சிரமம் அப்படிங்கிறத குறிப்பதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அவ்வளவு ரொம்ப சிரமங்களையும் நிறைய பொருளாதாரங்களையும் கொண்டு போய் கொட்டி நாம் செய்யக்கூடிய, நாம் திறக்கக்கூடிய அது போன்ற வீடுகளில் இறைவனை மறப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் வந்துவிடக்கூடாது. அதுல எதை கேட்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களோ, எப்படி கேட்கணும்னு சொல்லியிருக்கிறாங்களோ அது போன்று அணுகக்கூடிய அந்த பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானா. அடுத்து இப்படியே நாம ஒவ்வொரு வரிசையாக ஒவ்வொரு செய்திகளாக நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல ஒரு நபர் வர்றார்.
ஹலீஃபா அவர்களை, அவங்க ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய அந்த காலம், அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்து சொல்றாரு, நான் முக்காத்தபாக இருக்கிறேன். முக்காத்தப் எழுதி கொடுக்கப்பட்ட அடிமை, அதற்கு சொல்லுவார்கள். இப்ப ஒரு அடிமைக்கும் ஒரு எஜமானனுக்கும் உண்டான ஒரு அக்ரிமெண்ட். எப்படிப்பட்ட அக்ரிமெண்ட்னு சொன்னா, நான் இவ்வளவு பணத்தை உங்களுக்கு தந்து விடுகிறேன், என்னை நீங்கள் உரிமை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் வாயால சொல்றத எழுத்துப்பூர்வமாக எழுதி கொள்வது. உதாரணத்துக்கு, எனக்கு நீ 1 லட்சம் ரூபாய் நீ கட்டிட்டேன்னு சொன்னா உன்னை நான் உரிமை விட்டுறோம், நீ சுதந்திரம் ஆயிரலான்னு சொல்லி ஒரு அடிமைக்கு ஒரு எஜமானர் எழுதி கொடுத்துட்டாருன்னு சொன்னா அந்த அடிமைக்கு பெயர் முக்காத்தப் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில. இப்போ இப்படிப்பட்ட ஒரு அடிமை வந்து கேட்கிறாரு, தன்னுடைய ஹலீஃபாவாக இருந்த அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, ஹலீஃபா அவர்களை, நான் முக்காத்தபு எழுதி கொடுக்கப்பட்ட அடிமை, ஆனா என்னுடைய எஜமானனுக்கு கொடுக்கற அளவுக்கு என்னால பணத்தை பெரட்ட முடியல, கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஹலீஃபாவாக இருக்கிறீங்க, பைத்துல் மால்ல இருந்து கொஞ்சம் என்ன செய்யுங்க எனக்காகன்னு சொல்லி சில உதவிகளை செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் சுதந்திரமானவனாக ஆகிருவேன் இல்லையா அப்படிங்கிற. ஏன்னா அடிமையாக இருக்கும் பொழுதுதான் சுதந்திரத்தை பற்றி உண்டான அந்த இன்பம் தெரியும். வெயில்ல அலைஞ்சிட்டு வந்து நிழல்ல நிக்கிறவனுக்கு தான் தெரியும், ஆஹா இந்த நிழலினுடைய அருமை எப்படி இருக்குங்கிற மாதிரி. ஒரு அடிமையாக இருக்கும் பொழுது அவருக்கு எழுதி கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை கெட்ட முடியலைங்கிற அந்த வருத்தத்துல அந்த நபர் வந்து ஹலீஃபா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்களாம், நான் பணம் கொடுத்து உதவிடுவேன், ஆனா அதை விட சிறந்த ஒன்றை உனக்கு நான் சொல்லி தர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவர்கள் ஒரு துஆவை சொல்லி தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, நாம கூட ஒவ்வொரு ஃபர்லுக்கு பின்னாடியும் அந்த துஆவை ஓதாம நம்ம துஆவை முடிக்க மாட்டோம். நம்ம பள்ளிவாசல்ல ஒவ்வொரு நாள் ஓதக்கூடிய, ஒவ்வொரு வக்துக்கு ஓதக்கூடிய எல்லா துஆவையும் நான் சொல்லி தருவதற்கு தயார். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பள்ளியில ஓதக்கூடிய அந்த ஒரு துஆவை மட்டும் இன்னைக்கு கத்துக்கிடலாமா இன்ஷா அல்லாஹ். அந்த துஆவை தெரிஞ்சவங்க நீங்க அப்படியே சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த துஆவினுடைய கருத்தை நீங்கள் தமிழில் உள்வாங்கி கொண்டு துஆ செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நாம கேட்கிற துஆவுக்கு ஆமீனாவது குறைஞ்சபட்சம் சொல்லலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அது போன்று துஆ செய்யக்கூடிய நன்னசீபுள்ள நபர்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக எனக்கு ஒரு செய்தியை சொல்லி தந்தாங்க, அதை நான் உனக்கு சொல்லி தர்றேன், அதை நீ கடைபிடிச்சுக்கிட்டேன்னு சொன்னா நீ முக்காத்தபாக, நீ அடிமையாக இருக்கிற பாத்தியா, இதுல இருந்து நீ ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிருவங்கிற செய்தியை சொல்லி தர்றாங்க. உனக்கு மலை அளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு உண்டான தௌஃபீக்கை, உதவியை அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற செய்தியை சொல்லி என்ன செய்யறாங்க, அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த துஆவை என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க பாருங்க, மலை அளவு கடன் இருந்தாலும் உனக்கு அல்லாஹ் அதனை என்ன செஞ்சிருவான், அந்த கடனை நிறைவேற்றி கொடுப்பதற்கு உண்டான பாக்கியத்தை தருவான் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு உனக்கு வளம் கொளிக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நமக்கு நபி அந்த அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, அந்த துஆவை மட்டும் நாம பார்ப்போம். அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக. நான் ஓதும்போது பன்மையா ஓதுவேன். அல்லாஹும்ம அக்ஃபினா பிஹலாலிக அன் ஹராமிக அப்படின்னு நான் பன்மையாக ஓதுவேன். புரியுதுங்களா? ஏன்னா எல்லாரும் சேர்ந்து கேட்கிறோம் இல்லையா, யாராவது ஒருத்தருடைய ஆமீன் கபூல் ஆனாலும் நம்ம எல்லாரோட துஆவும் கபூல் ஆயிரும் இல்லையா. அந்த அடிப்படையில் நான் என்ன செய்வேன், பன்மையாக கேட்பேன். பன்மையாக கேட்பதற்கு நம்மளுடைய மார்க்கத்துல அனுமதி உண்டு. குர்ஆன்ல நிறைய துஆக்களை எடுத்துக்கிட்டோம்னா அதிகமான துஆ எங்கெல்லாம் அதான் ரப்பி அப்படின்னு எங்கெங்கெல்லாம் துஆ கேட்கறது வருதோ அதை விட ரப்பனான்னு கேட்கிற துஆக்கள் தான் குர்ஆன் ஷரீஃப்ல அதிகம். ரப்பினா என்னுடைய இறைவான்னு அழைப்பது, ரப்பனா அப்படின்னு சொன்னா எங்களுடைய இறைவான்னு அழைப்பது, பன்மையாக அழைத்து துஆ செய்ய சொல்வதை அல்லாஹ் தஆலா அதிகமான இடங்களில் சொல்லி தர்றதுனால நாம் பன்மையாக என்ன செய்யறோம், துஆ செய்யறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹும்ம இறைவா, இறைவான்னு அழைக்கிறதுலயே நாம விளங்கிக்கிடணும். என்னால ஒண்ணுமே முடியாத ரப்பு, நான் இயலாதவன் அப்படிங்கறது அந்த வார்த்தை நமக்கு சொல்லி காட்டணும். அதனுடைய விளக்கத்தை நாம தெரிஞ்சுக்கிடணுங்கிறக்காண்டி நான் சொல்றேன். அல்லாஹும்மன்னு கூப்பிட்டுட்டாலே என்னன்னா ரப்பே, இறைவா, என்னுடைய ரட்சகனே அப்படின்னு அழைக்கிற, என்னால ஒண்ணுமே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் அதிகமா துஆ செஞ்சிருக்கிறான். அந்த தாயிஃப்ல இருந்து திரும்பி வரும் பொழுது அங்க ஒரு மலக்கு நின்று கேட்பாரு. மலக்கு அதான் மலைகளினுடைய அதிபதியாக இருந்த அந்த மலக்கு சொல்லுவாங்க, இந்த 2 மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த தாயிஃப் அப்படியே நச்சு எடுத்துடுறேன், ஒரே ஒரு அனுமதி கொடுங்கன்னு கேட்பாங்க.
வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த இடத்துல இப்படி துஆ செய்வாங்க, ரப்பே நான் ரொம்ப பலகீனமான ஆளா இருக்கிறேன். எப்படி துஆ செய்றாங்க பாருங்க, நான் ரொம்ப பலகீனமா இருக்கிறேன், என்னுடைய சக்தியை என்னால அதிகப்படுத்த முடியல, இந்த மக்கள்கிட்ட உழைப்பு செய்வதற்குண்டான, இந்த மக்கள்கிட்ட தீனை கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான வேலையை செய்வதற்குண்டான தாக்கத்து என்ற ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது தன்னைத்தானே பலகீனமானவன் அப்படிங்கக்கூடியதைத்தான் அல்லாஹ்ட்ட அதிகமாக சொல்லணும். எல்லா ஆற்றலையும் தருவதற்கு நீதான் தகுதியானவன்கிற அந்த விஷயத்தை உணர்த்துறது தான் சுருக்கமாக அல்லாஹும்ம அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தை. அதனால அந்த வார்த்தையை சொல்லும் போது இதை நாம விளங்கி கொள்ளலாமா? எதை விளங்கிக்கிடணும்? அல்லாஹும்மன்னா என்னை வச்சு எதுவுமே ஆகல ரப்பு, நீ தான் எல்லாத்தையும் எனக்கு தர்றவன் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு முதல்ல வரணும். இறைவா இக்ஃபினி பிஹலாலிக, இறைவா எனக்கு உன்னுடைய ஹராமான விஷயங்களாக நீ எதையெல்லாம் ஆக்கி இருக்கிறாயோ அந்த ஹராம்களை விட்டு நீ எதையெல்லாம் ஆகுமானதாக ஹலாலானதாக ஆக்கி இருக்கிறாயோ அந்த ஹலாலை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு கேட்கிறேன். சுருக்கமா சொல்றதா இருந்தா நாம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. இருக்கிறத வச்சு என்னை போதுமாக்கி கொள்ளக்கூடிய நபராக என்னை ஆக்கிவிடு, அந்த ஹலாலை அதை வைத்து என்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நபராக என்னை ஆக்கிரு அப்படின்னு நாம கேட்கக்கூடிய துஆ. இறைவா ஹராம்களை விட்டும் ஹலாலை கொண்டு என்னை போதுமாக்கி கொள்ளக்கூடியவனாக என்னை நீ ஆக்கிவிடு. வஅக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக, உன் அல்லாதவர்களிடத்தில் தேவையாக கூடியவனாக என்னை ஆக்கிறாத அப்படின்னு துஆ செய்றாங்க. இந்த ரெண்டாவது வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தையை சொல்லி துஆ செஞ்சோன்னு சொன்னா அல்லாஹ் கனி கினா, அந்த அதாவது எவரிடத்திலும் தேவையாகாத அந்த பண்பானலாக அந்த பண்பு உள்ள நபராக அல்லாஹ் நம்மை ஆக்கி விடுவான் என்பதாக நமக்கு இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்களும் சரி, இந்த ஹதீஸை அறிவிச்சு தரக்கூடிய அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சரி இந்த துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த மனிதருக்கு சில காலம் நான் இதை ஓதி முடிச்சு நானே சம்பாதிச்சு நானே என்னை விடுவித்துக் கொள்ளும்படியான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தாங்கிற செய்தியவும் அந்த முக்காத்தபான அடிமை சொல்லக்கூடிய தகவல்களாக நாம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது மாதிரி எங்கு நிறைந்தாலும் சரி நமக்கு எல்லா இடங்களிலும் அவனை நினைப்பதற்குண்டான பாக்கியத்தை அதற்குண்டான வழியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனை இன்ஷா அல்லாஹ் பின்பற்றலாமா? அல்லாஹ் தஆலா நல்ல முறையில் பின்பற்றக்கூடிய நசீபுள்ள நபர்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. விஹக் சய்யிதின்னா வ ஆலி சய்யிதின்னா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னத் தொழுது கொள்ளுங்கள்.